எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹேர் ஃபால் ரொம்ப இருக்கு. ஆனா, அந்த கொட்டுற இடத்துலயே புது முடி வளராம இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவும், எனக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு கிரே ஹேரா இருக்கு, ஒயிட் ஹேர் வேற ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவுமான ஒரு பெஸ்ட் பேக் தான் இது. இத நீங்க யூஸ் பண்ணும்போது, உங்களோட ஹேர் ஃபால கண்ட்ரோல் பண்ணி ஹேர ரீக்ரோத் பண்றதுக்கும், உங்க முடிய வந்து நல்லா பிளாக்கா, நீளமா வளர வைக்கிறதுக்கும் ரொம்பயுமே எஃபெக்டிவா இருக்கும். இந்த பேக்க நீங்க வீக்லி ட்வைஸ்ன்னு ரெகுலரா எடுத்துக்கிட்டே இருக்கும்போது, உங்களுக்கு ஒயிட் ஹேர் வரக்கூடிய ப்ராப்ளத்த வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டு, நல்லா உங்க ஹேர பிளாக்கா, ஷைனிங்கா மாத்துறதுக்கு ரொம்பயுமே எஃபெக்டிவா இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முல்லை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போறோம். இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்றதுனால நம்ம ஹேர்ல என்ன மாதிரி பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முடிய வந்து கரு கரு நீளமா வளர வைக்கிறதுக்கு இந்த ஹேர் பேக் வந்து ரொம்பவுமே எஃபெக்டிவா இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேரை வந்து ரீக்ரோத் பண்றதுக்கும் இந்த பேக் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கு, எனக்கு முடி வந்து ரொம்ப கிரே ஹேரா இருக்கு, எனக்கு ஹேர் க்ரோத்தே ஆகாம இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்க கண்டிப்பா இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்க ஹேரும் பார்த்தீங்கன்னா ரீக்ரோத்தும் ஆகும், நல்லா பிளாக்காவும் வளரும். நீங்க பிளாக்கா வளருது அப்படின்னா என்னன்னா, நம்மளோட ஒயிட் ஹேரை பிளாக் ஹேரா மாத்துறது இல்ல. நம்மளோட பிளாக் ஹேரை எப்பயுமே பிளாக்கா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால கண்டிப்பா நீங்களும் இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணுங்க. இந்த ஹேர் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்றது, எவ்வளோ நேரம் ஹேர்ல வச்சிருக்கிறது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனே நோட்டிஃபிகேஷனா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க இந்த பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்றது, இதனால என்னென்ன பெனிஃபிட் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்ட இந்த இன்கிரீடியன்ட் வெந்தயம். வெந்தயத்த பத்தி சொல்லவே வேண்டாம். நம்ம ஹேர் க்ரோத்துக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வெந்தயம் நம்ம ஹேருக்கு ரெகுலரா யூஸ் பண்ணுறதுனால, நம்ம ஹேர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். நியூ ஹேர் க்ரோத் ஆகும். நம்ம தின் ஹேர வந்து நல்லா திக்கா மாத்தும். ஹேர் நல்லா பிளாக்கா மாத்தும். நம்ம ஹேருக்கு ஒரு நேச்சுரல் கண்டிஷனராவும் இருக்கும். நம்ம ஹேருக்கு தேவையான புரோட்டீன் கன்டென்ட்ட அதிகமாவே குடுக்கல இந்த வெந்தயம் வந்து ரொம்பயுமே எக்ஸ்பர்ட். அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும். செகண்டா நான் எடுத்துக்கிட்ட இன்கிரீடியன்ட் கருப்பு எள்ளு தான். இப்போ கருப்பு எள்ளு நம்ம யூஸ் பண்ணுறனால நம்ம ஹேர்ல என்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எள்ளுல ஒமேகா 3, ஒமேகா 6 கொழுப்பு அமிலங்கள் இருக்கிறனால, நம்ம ஹேர் க்ரோத்தை வந்து தூண்டுது. அதனால நமக்கு வந்து ஹேர் வந்து க்ரோத் ஆகுது. இது வந்து நம்ம ஹேர் நல்லா மாய்ஸ்சரைசரா வச்சுக்கிறதுக்கும், நம்ம ஹேரோட ட்ரைனஸை க்யூர் பண்ணுறதுக்கும் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஹேரை வந்து நல்லா பிளாக்கா, ஷைனிங்காவும் மாத்துறதுக்கு இந்த எள்ளு வந்து ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வெந்தயத்தை, எள்ளையும் நைட்டே நான் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இதோட குவான்டிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எள்ளு 3 ஸ்பூனும், வெந்தயம் 2 ஸ்பூனும் தான் நான் எடுத்திருக்கேன். நான் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஊத்தி தான் ஊற வச்சிருக்கேன். ஏன்னா, நம்ம கிரைண்ட் பண்ணும்போது வெந்தயம் சேர்த்துருக்கறனால எவ்வளோ தண்ணி ஊத்துனாலும் அது வந்து கொஞ்சம் கெட்டியாயிடுது. அப்போ நமக்கு ஃபில்டர் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதனால் நான் ஊற வைக்கும்போதே பார்த்தீங்கன்னா, தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஊத்தி முதல் நாள் நைட்டே நான் நல்லா ஊற வச்சுட்டேன். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவ அலசிருங்க. ஏன்னா, எள்ளுல கொஞ்சம் டஸ்ட் எல்லாம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இத நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம். நம்ம எதுவுமே சேர்க்கலங்க. வெறும் வெந்தயம், கருப்பு எள்ளு இது 2 மட்டும் தான் நம்ம இன்னைக்கு சேர்த்துருக்கோம். இந்த பேக்க தான் நம்ம இன்னைக்கு நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணி ஒரு நல்ல ரிசல்ட் பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஃபுல்லாவே வந்து ஜார்ல மாத்திக்கிட்டு, எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். நான் தண்ணியே வந்து நெறையா ஊத்தி தான் ஊற வச்சிருந்தேன். இப்போ இத நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. நான் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கல. நான் ஆனா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, நான் அதிகமா ஊத்தி தான் ஊற வச்சேன். அதனால கொஞ்சம் நமக்கு பேக் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் திக்கா தான் இருக்கு. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். நீங்க ரொம்ப நல்லா நைஸா அரைச்சுட்டீங்க, எனக்கு ஃபில்டர் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சீங்கன்னா, நீங்க டைரக்ட்டா கூட அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என் ஜார் கொஞ்சம் இதா இருக்கிறனால எனக்கு இப்படி தான் அறப்படுது. இல்லாட்டி நான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபில்டர் பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன். அதான் நம்ம ஹேருக்கு வந்து பெஸ்ட்டு. அதனால பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா, ஒரு நல்ல காட்டன் துணியோ இல்லாட்டி இந்த ஷால் மாதிரி கிளாத்தோ நீங்க யூஸ் பண்ணும்போது, உங்களுக்கு ஈஸியா ஃபில்டர் ஆகி வந்துடும். உங்களுக்கு அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்காது. அதுக்கப்புறம் நீங்க ஹேர்ல அப்ளை பண்ணுறதுக்கும் சரி, வாஷ் பண்ணுறதுக்கும் சரி, அதுவும் நமக்கு ஈஸியான ஒரு ஸ்டெப்பா தான் இருக்கும். இந்த ஒரு இடத்துல நம்ம கஷ்டப்பட்டோம்னா, அதுக்கப்புறம் நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கும் சரி, ஹேர் ட்ரை பண்ணுறதுக்கும் கஷ்டமா இருக்கும். அதனால நம்ம நல்லா இந்த மாரி ஃபில்டர் பண்ணி எடுத்துரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் நல்லா ஃபில்டர் பண்ணிட்டேன். எந்த அளவுக்கு நைஸா ஒரு க்ரீமியான பேக்கா கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு நீங்களே பாருங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் ஆயில். இன்றைக்கி நம்ம கம்பல்சரி அது கூட ஒரு ஆயில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் சஜஸ்ட் பண்ணுறது கேஸ்டர் ஆயில் தான். உங்களுக்கு உங்கள் ஹேருக்கு கேஸ்டர் ஆயில் செட் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். இல்லை கேஸ்டர் ஆயில் செட் ஆகாது எனக்கு அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஹேர் ஆயில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹேருக்கு யூஸ் பண்ணுற ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிட்டு பேக்கை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எள்ளு வெந்தயம் கொஞ்சம் ஹேரை வந்து ட்ரை ஆக்கும். அதனால தான் நம்ம வந்து கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறோம். இன்னொன்று இது ப்ரோட்டீன் கண்டக்ட் நம்ம அதிகமாக சேர்த்துக்கிறனால நம்ம கேஸ்டர் ஆயிலும் சேர்த்துருக்கோம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறது. எப்பயுமே பார்த்திங்கன்னா பேக் வந்து நமக்கு ரொம்ப தண்ணியாகவோ ரொம்ப திக்காகவோ இருக்கக்கூடாது. ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் சரி வாஷ் பண்ணுறதுக்கும் சரி ஈஸியாக இருக்கும். இப்போ நமக்கு ரொம்ப தண்ணியாக இருக்குது அப்படின்னா நமக்கு அப்ளை பண்ணும்போது அது ஒழுகிக்கிட்டே இருக்கும். அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்கேல்ப்லேயும் ஹேர்லேயும் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம எப்பயுமே சொல்கிற ஒரு விஷயம், ஃபஸ்ட்டு ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸஸாக இருக்கிறத ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஒரு நல்ல க்ரோத் கிடைக்கும். இப்போ இந்த பேக்கை யூஸ் பண்ணுறனால வந்து நீங்கள் வீக்லி ட்வைஸ்னு நீங்கள் ஒரு 2 to 3 months ரெகுலராக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பர் ரிசல்ட். உங்கள் ஹேர் வந்து நல்லா திக்காகவும் நல்லா பிளாக்காகவும் மாறும். எனக்கு ரொம்ப க்ரே ஹேராக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இது நீங்கள் ரெகுலராக வந்து எடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரை ஹேரில் தயவு செஞ்சு அப்ளை பண்ணிடாதீங்க. ஹேரில் நல்லா ஆயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பேக்கை வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ட்ரை ஸ்கேல்பாக இருக்கும்போது இந்த பேக் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. அது நம்ம ஸ்கேல்ப்பை வந்து இன்னும் ட்ரை ஆக்கிடும். அது டேண்ட்ரஃப் இதெல்லாம் வர்றதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஹேர்லேயும் ஸ்கேல்ப்லேயும் நல்லா ஆயில் வச்சுட்டு அதுக்கப்புறமா பேக்கை வந்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எக்ஸஸாக இருக்கிறத ஹேர் லென்த்லேயே அப்ளை பண்ணுறேன். நீங்கள் இந்த பேக்கை ரெகுலராக ட்ரை பண்ணும்போது உங்களோட ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ரீக்ரோத் ஆகும். உங்களுக்கு ரொம்ப ஹேர் ஃபால் ஆகிடுச்சு ஆனால் அந்த இடத்துல முடி வளராமல் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல குட்டி குட்டி பேபி ஹேரை வந்து நீங்கள் ஒரு 1 monthலேயே பார்த்துடலாம். அந்த அளவுக்கு நமக்கு ஹேரை வந்து ரீக்ரோத் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்களே வந்து இதை ரெகுலராக ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு சின்ன ஒரு கொண்டை மாதிரி போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒரு 20 to 30 minutes வரைக்கும் விட்டுக்கலாம். பேக் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம விட்டுறக்கூடாது. ஒரு 30 minutes வரைக்கும் விட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு இல்லைனா ஷேக்காக எதுவாக யூஸ் பண்ணி ஹேரை வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஷாம்பு ஷேக்காக எடுத்துக்கும் போது கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வெந்தயம் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டியில் எடுத்துக்கணும். இல்லைனா நம்ம ஹேரை வந்து ரொம்பயுமே வந்து ட்ரை ஆக்கிடும். அதனால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். நான் ஒரு 30 minutes கழித்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு ஷாம்பு யூஸ் பண்ணி தான் ஹேர் வாஷ் பண்ணேன். ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதை ரெகுலராக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஹேரும் பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காகவும் பிளாக்காகவும் ஹேர் ரீக்ரோத் ஆகுறதுக்கும் ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும். எனக்கு குட்டி குட்டியாக நிறையா முடி வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் ஆகிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த பேக்கை ரெகுலராக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வீக்லி 2 times ஹேர் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக 2 timesமே இந்த பேக்கை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு 3 monthsக்கு ரெகுலராக இந்த பேக்கை மட்டுமே நீங்கள் 2 timesனு ட்ரை பண்ணுங்கள். ஒரு சூப்பர் ரிசல்ட் உங்கள் ஹேரில் பார்க்கலாம். நீங்கள் ஹேர் பேக்லாம் போட்டு உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக 2 times போடலாம். அதுக்கு மேலே போட வேண்டாம். உங்களுக்கு வெந்தயம் சேராது அப்படின்னா நீங்கள் ஒரு 10 minutes வரைக்குமே வச்சுட்டு ஹேரை வாஷ் பண்ணிக்கலாம். எனக்கு நான் வெந்தயம் ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் 30 minutes வரைக்கும் வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த பேக்கை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.